அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்போசிஸ் இந்தியாவில் முதலீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்போசிஸ் இந்தியா நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக முதலீடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக முதல் ஈடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸையோ இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் பண்ணுற ஒரு ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணும்போது அது எந்தெந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பணம் எடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஜாபுக்கு அது தேவையில்லை. நம்ம சர்டிஃபிகேட் இருக்கும், நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். பட் எந்த ஒரு ஜாப்லேயும் பர்மனெண்ட் இன்கம் கிடைக்காது, பேசிவ் இன்கம் எடுக்க முடியாது. இப்போ பேசிவ் இன்கம் எடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னா, ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி எத்தனை பேர் சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இல்லை யாரெல்லாம் சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸே இல்லாத, அது இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்கக்கூடிய துறைகள்லையோ நிறுவனத்திலையோ முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பணம் எப்படி அவங்களுக்கு பல மடங்காக பெருகி வரும் அப்படிங்கும்போது, ஒன்று வேறு ஒரு துறையில் முதலீடு பண்ணி அதை கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், இதிலெல்லாம் முதலீடு பண்ணி அந்த நிறுவனம் பணத்தை பெருக்கி அவங்களுக்கு லாபமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெஃபர் பண்ணுறது, அது மூலமாக மற்றவங்களோட பணத்தை இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது. இது பண்ணுவாங்க. இது ப்ராடக்ட்டே இல்லாமல் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு பொருந்தும். பட் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது அந்த இடத்துல நடக்கலை. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மிச்சம் லாபம் 1 லட்ச ரூபா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஒன்று வேறு ஏதாவது துறையில் முதலீடு போட்டு அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஆனால் அந்த துறை இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது நாட்ஸ் பாசிபிள். அடுத்ததாக ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரெஃபரல் நடந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ ப்ராடக்ட்டே எல்லாமே ரெஃபரல் நடக்குதுன்னா இதுதான் மணி சைக்கிள். இந்த மணி சைக்கிளில் சீக்கிரமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அமௌண்ட்டை போட்டு, ஒரு சில பேர் எடுத்தவங்களும் இருக்காங்க, பட் நிறைய பேர் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஒரு நிறுவனம் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அதில் முதலீடு பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய வளர்ந்த நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இருக்குது, வளர்ந்துடக்கூடிய நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் முதலீடு போடும்போது அந்த நிறுவனம் வளர ஆரம்பிக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ், ப்ராடக்ட்ஸு, சர்வீசஸ் வளர ஆரம்பிக்குது. அது மூலமாக லாபம் வர ஆரம்பிக்குது. அதை பிரித்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுலேயுமே பார்த்திங்கன்னா சரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லாங் டேர்ம் எடுத்துக்குவாங்க. லாங் டேர்ம் எடுத்துக்கும் போது தான் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பல விதங்களில் பல மக்கள் பார்த்திங்க அப்படின்னா, போட்ட உடனே நமக்கு பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதுலேயோ போய் அமௌண்ட்டை போடுறாங்க. இதுதான் ஒரு தவறான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பான செயல் நான் சொல்லலாம், தவறான செயல். ஏன்னா தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அது ஒரு மணி சைக்கிள் ஸ்கீம். அதில் யாருமே பங்கு கொள்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆக முடியாது. அப்போது அப்போசிஸ் இந்தியாவில் முதலீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்தில் இந்த இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா போட்டு 2 லட்ச ரூபா எடுக்கலாம். அது 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தால் கூட, இங்கே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. அப்படியே கொண்டு வந்தால் கூட இங்கே 1 லட்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் பே பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடும். அப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே பல லட்சங்கள் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம், இல்லாதவங்களும் ஜாயின் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சராசரியான ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா மாதம் 3000 ரூபா செலவு பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 36,000 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நிறுவனத்தில் 1000 ரூபா இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே அப்போசிஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பணம் முதலீடு கிடையவே கிடையாது. அப்போசிஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் பண முதலீடு இங்கே கிடையவே கிடையாது. பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது. இல்லை, ஒன் டைம் நம்ம ஜாயின் பண்ணுறோம், லைஃப் டைம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிருது. உதாரணத்துக்கு 1000 ரூபா பேக்கேஜ் சூஸ் பண்ணால் 1800 ரூபாய்க்கு ப்ராடக்ட்டு, 1800 ரூபாய்க்கு கேஷ். அதையும் உடனடியாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆயிரும். இப்போது பிஸ்னஸ் கான்செப்ட் தான் நம்ம நிறுவனம் ரன் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ரன் பண்ணுறது கிடையாது. நம்ம நிறுவனத்தில் ஒரு 1000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, அடுத்து 4500 ரூபா, அதுக்கப்புறம் ஈசெல்லர்னு வச்சுருக்காங்க, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களும் சரி, அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோமோ அதுக்கான பெனிஃபிட் நம்ம கிடச்சிருது. பணம் பொருளாக கிடச்சிருது. இதுபோக நம்ம கிடைச்ச அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துறது மூலமாக நம்ம அதிகப்படியான வருமானம் சம்பாதிக்க முடியும். ஜாபுக்கு போய் சம்பாதிக்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் நம்ம பணத்தை போட்டு
டக்குன்னு பணம் வரும்னு நினச்சி அதில் போய் நிறைய லாஸஸ் பண்ணுறதை விட, பயந்து இருக்கிறத விட, இங்கே நிரந்தரமான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் செலவு செய்யக்கூடிய நபர்களுக்கும் நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது அப்போஜிஸ் இந்தியா நிறுவனத்தில் இந்த இடத்துல முதலீடுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நேரம் மட்டுமே, அதுக்கப்புறம் நம்மளுடைய மூளை, அவ்வளோதான். ஸோ மூளையை மூலதனமாக பயன்படுத்தி நேரத்தை முதலீடாக கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்போஜிஸ் இந்த நிறுவனத்தில் சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் சம்பாதிச்சிட்டே இருக்காங்க. 2018 ஸ்டார்ட் பண்ண அப்போஜிஸ் இந்த நிறுவனம் இன்றைக்கி 7வது வருடம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிறுவனத்தில் 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இந்த மாதிரி பல லட்சங்கள் சம்பாதிச்ச நபர்கள் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிச்சிட்ருக்காங்க நம்ம நிறுவனத்தில். ஆனால் நியாயமாக, சரியாக, நேர்மையாக இந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதுக்கு பல ஆதாரபூர்வங்கள் இருக்குது, பல நிரூபிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒளி மிகுந்ததாக மாறும், முன்னேற்றம் அடையும், நீங்களும் வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அப்போஜிஸ் இந்தியாவில் சொன்ன மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் செலவுன்னு வச்சுட்டாலும் சரி, இல்லை பொருள் வாங்குறது மூலமாகவும் சரி, இந்த இடத்துல எப்படி ஒரு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய பேர் ஜெகதீஸ்வர். அப்போஜிஸ் இந்தியாவில் போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் டாப் லீடராக இருக்கேன். 4 இயர்ஸ் இப்போ நான் கம்பெனியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் CEO சார் டாக்டர் அப்போஜிஸ் SSK சாருக்கு, ஒரு அப்துல் கலாம் விருதுவான நபர், டாக்டர் பட்டம், விவேகானந்தர் அவார்ட், வஉசி பட்டம் வழங்கப்பட்ட ஒரு நபருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அது சரியான முறையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் அது நிலச்சி நிற்கும். ஸோ அப்போஜிஸ் இந்தியா அப்படிங்கிறது என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய விஷன் அண்ட் மிஷன் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ தாராளமாக, தைரியமாக யார் வேணால் நம்பி ஜாயின் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களையும் வழிமுறைகளையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன்.